வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய அந்த தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் த லென்த் ஆஃப் எ ஹாலோ உடன் லாக் ஆர் 16 சென்டிமீட்டர் அண்டு 13 சென்டிமீட்டர். அதாவது ரேடியஸ் வந்து 16, லென்த் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? இஃப் இட் திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் இட்ஸ் டிஎஸ்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உடன் ஹாலோ லாக், அதாவது சிலிண்டர் தான். உடன் ஹாலோ சிலிண்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹாலோ அப்படின்றப்ப உள்ளே வந்து எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? பட் அதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்குறோம். ஸோ சேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ அப்படியே நான் வீடியோ போட்டு காமிச்சிடுறேன். இதில் தேர்டு சம்மு. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாப் வியூ பார்க்குறேன். ஸோ ஒரு சிலிண்டர் அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு சர்க்கிளாக தான் தெரியும். ஸோ இந்த சர்க்கிளில் அப்படியே ஹாலோ அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த சைடு வந்து எம்டியாக இருக்கும். இது ஃபுல்லாமே என்னது, திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த திக்னஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இது 4 சென்டிமீட்டர் திக்னஸ். ரேடியஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே அதுதான் கொடுத்துருக்கான். ரேடியஸ் அண்ட் லென்த் ஆஃப் த எக்ஸ்டர்னல். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அது இது இந்த சிலிண்டரை நிப்பாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு தெரியும். ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 சென்டிமீட்டர். ஸோ டிஎஸ்ஏ என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ என்னன்னு கேட்டிருக்கான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். அது போக இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேபிட்டல் ஆர்னு சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஎஸ்ஏ அப்படின்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அது போக உள்ளே இருக்கக்கூடிய இந்த இதோட சர்ஃபேஸ் ஏரியா, ஆக்சுவலாக இது சிலிண்டர்ன்றப்ப இதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இங்கே இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதோட சர்ஃபேஸ் ஏரியா டபுள் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேங்களா? ரெண்டு சைடுமே, அதாவது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடுமே கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது தான் டிஎஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ அவுட்டர் சர்க்கிளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ் இருக்குது, அது போக என்ன இருக்குது, எனக்கு ஹைட் இருக்குது. ரேடியஸ் ஹைட் இருக்கிறதுனால இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவுட்டர் சர்க்கிள், அவுட்டர் அவுட்டர் சிலிண்டருக்கு. இன்னர் சிலிண்டருக்கான சர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை என்ன எப்படி யோசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது 4 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே இன்னர் சர்க்கிளுக்கு எவ்வளோ ரேடியஸ் வரும்? 16 மைனஸ் 4. ஓகேங்களா? வருமா? ஸோ 16 மைனஸ் 4 இதுதான் இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஸோ 16 மைனஸ் 4 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஹைட்டு இன்னர் சர்க்கிளுக்கு இது H1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து H2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே தான், ரெண்டுக்கு ஹைட்டு மாறாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள், அவுட்டர் சிலிண்டர், ஸோ அவுட்டர் சிஎஸ்ஏ, அவுட்டர் சைடு இருக்கக்கூடிய சிஎஸ்ஏ ப்ளஸ் இன்னர் சைடு இருக்கக்கூடிய சிஎஸ்ஏ கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பாட்டம் அண்ட் டாப் ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் இருக்கக்கூடியது ஹாலோ. ஸோ அப்போ இது மட்டும்தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன், பாட்டம் அண்ட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே சேம்ன்றப்ப 2 இன்ட்டு இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சர்க்கிள் தான் இருக்கும். ஸோ சர்க்கிளோட ஏரியா, ஸோ மொத்த ரேடியஸ்லேருந்து இந்த ரேடியஸை கழிச்சிட்டோன்னா எனக்கு இந்த ரேடியஸ் கிடைக்கும், அதாவது 4 தான் அந்த. ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதலாமா? அவுட்டர் சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப அது வந்து ஆக்சுவலாக சிலிண்டர்னே மைண்டில் வச்சுக்கோங்க. 2π கேபிட்டல் RH. ஓகேங்களா? H1 போட்டிருக்கேன், இப்போ 1 ப்ளஸ் இன்னர் சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா, ஆக்சுவலாக அது ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன எழுதுவேன்? 2π ஸ்மால் ஆர் H2, ரெண்டுமே ஒன்று தான். ஹச்ன்றப்ப ஹச்சே கூட போடலாம். ப்ளஸ் சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு இருக்கிறதுனால 2 இன்ட்டு
எதை கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ரேடியஸை, அதாவது இந்த 16லேருந்து இந்த 12 சப்ட்ராக்ட் பண்ண வரக்கூடிய இந்த 4 இது மட்டுக்கும் தான் ரேடியஸ், இதுக்கு தான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரேடியஸை அதை தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்றத பாருங்கள். 2π டேரெக்டாக நம்ம 4ன்னு போடக்கூடாது, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதோட ஆர்லேருந்து ஆர் ஸ்கொயர்லேருந்து இதோட ஆர் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணால் வர ஆன்சர் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2π இருக்குது, இங்கே 2π இருக்குது, இங்கே 2π இருக்குது. காமனாக எடுக்கலாமா? ஸோ அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். இந்த ஆர் கேபிட்டல் ஆர் எவ்வளோ இருக்குது? 16, ஹச் வந்து 13, 16 இன்ட்டு 13 ப்ளஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோ இருக்குது? 12 இன்ட்டு 13 ப்ளஸ் இந்த 2h வெளியே வந்துருச்சு இல்லையா? அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர்ன்றது 16, ஸ்மால் ஆர்ன்றது 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16, 12 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி ஏ ப்ளஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோ இருக்குது? பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஈஸியாக நம்ம சிம்ப்ளை பண்ணுறதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருந்து 13 மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். என்ன வரும்? 16 + 12 இதில் இருந்து எடுக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 + 12 அப்படியே எழுதுங்க. ஏன்னா இங்கேயும் 16 + 12 இருக்குது. ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 4. ஓகேங்களா? சாரி, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்றப்ப ஆர் ப்ளஸ் ஆர், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எடுத்து எழுதிட்டேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு 16, 13 தான் அதே நம்பர் இங்கேயும் இருக்கிறதுனால ஏதாவது சிம்ப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டுலேயுமே 13 காமனாக இருக்கிறதுனால 13 வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எடுக்கிறப்ப மீதி என்ன இருக்குது? 16 + 12. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா 16 + 12 இங்கே எழுதியிருக்கிறதுனால இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு 16 - 12 4. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலேயும் 16 + 12 காமனாக இருக்கா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்? 2 × 22/7 16 + 12 காமனாக எடுத்தால் மீதி என்ன வரும்? இதில் 13 இருக்குது, இதில் 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணுறதுக்கு ஈஸியாக சிம்பிளை பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். நம்ம வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே இதை படிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 × 12 28 இன்ட்டு, ஸோ ப்ராக்கெட் தானே எல்லாமே. ஸோ அப்போ ப்ராக்கெட் எடுத்துக்கிறேன். 13 + 4 17. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 177 4 7s are 28. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இங்கே சிம்பிளாக முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மல்டிப்ளை பண்ணால் 44 × 4 176 இன்ட்டு 17. ஸோ இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாமா? 176 இன்ட்டு 17. ஸோ 2992 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கிது. ஸோ இது வந்து என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப 92 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டினில் நம்மளுக்கு சென்டிமீட்டரில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். இப்போ பாருங்கள், நம்ம சம் பார்ப்போம். ஸோ டிஎஸ்ஏ அப்படின்றது இதை நான் வந்து டாப் வியூவில் வச்சுருக்கிறேன். அதாவது சிலிண்டரை இப்படி நிப்பாட்டி வச்சுருக்கேன். நம்ம உள்ளேருந்து பார்க்குறோன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டி இருந்தால் எனக்கு ஹைட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஹாலோ சிலிண்டர் அப்படின்றதுனால நடுவில் இருக்கிறது எம்டி, அவுட்ரு. ஸோ இதுதான் அதோட திக்னஸ்ஸு 4 சென்டிமீட்டர். ஸோ அவுட்ரு சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டரு, திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப இன்னர் சர்க்கிளுக்கு 16 - 4 12. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே சிலிண்டர் அப்படின்றப்ப ஹைட் ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு அவுட்டர் சர்க்கிளோட இந்த அவுட்டர் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இன்னர் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே சர்க்கிள் தானே. ஸோ அப்படின்றப்ப 2 இன்ட்டு சர்க்கிள் ஏரியா. பட் வந்து என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஏ கிடையாது, இதில் வந்து ஹாலோ இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸிமம் ரேடியஸில் இருந்து மினிமம் ரேடியஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். பட் ஃபார்முலா அப்படி தான் பண்ணணும். 2π × r² - r² ஃபார்முலா தான். டேரெக்டாக r - r 4 அப்படின்ட்டு இந்த இடத்துல 4ன்னு போட்டு செய்யக்கூடாது. கண்டிப்பாக அது தப்பு தான் வரும். ஓகேங்களா?
ஸோ இப்படி செய்யும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய டெக்னிக் பார்த்தீங்கன்னா, நான் எதையுமே சிம்பிளிஃபை பண்ணல. அப்படியே எடுத்து எழுதுறேன். எடுத்து எழுதும்போது எதெல்லாம் காமனா இருக்கோ அத மட்டும் ஃபர்ஸ்ட்டு வெளிய எடுத்து எழுதிட்டேன். பையோட வேல்யூ 22/7 ஓகேங்களா? மீதி இருக்கிறதுக்கு டேட்டாவ அப்ளை பண்றேன். கேப்பிட்டல் ஆருக்கு 16, ஹச்சுக்கு 13, ஸ்மால் ஆருக்கு 12, ஹச்சுக்கு 13. இது பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் 13. ஸோ 16 + 13 சரி 12 ஓகேங்களா? 16 + 12 60 - 12 என்ன அப்படின்னா, இது ஃபார்முலா. A² - B² ஃபார்முலா படி நான் எடுத்து எழுதுறேன். A + B × A - Bன்ற ஃபார்முலால போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் போட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16ம் இங்கே வந்து 13, 13 காமனா இருக்கனால 13 எடுத்துட்டேன். ஸோ 16 + 12 அடுத்து 16 + 12 அப்படியே எழுதிட்டு இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 16 + 2 ஆல்ரெடி இருக்கிறதுனால இதையும் காமனா எடுக்கலாம்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2ம் காமனா இதை எடுத்துட்டேன்னா 13 + 4 ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் ஆட் பண்ணால் 28 இதையும் ஆட் பண்ணால் 17. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப 7 டேபிள் 4. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.